நில்லுங்கிறல்ல, சொல்ல சொல்ல கேட்க மாட்டியா நீ? அடங்கவே மாட்டிக்கிற. நீ உள்ள வா. இம்மா நான் சொல்றத கேளுமா. நீ உள்ள வா. உள்ள வாங்குறல்ல, அடங்கவே மாட்டியாடா நீ? அம்மா சொல்ல சொல்ல கேட்காம முட்டுக்கால மாதிரி திரும்ப திரும்ப அவங்க மேலேயே பாஞ்சுக்கிட்டு இருக்க. அம்மா அம்மா சொல்றத கேளுமா. ஊருக்குள்ள போனா நீ எப்ப பார்த்தாலும் பிரச்சனையை தான் இழுத்துக்கிட்டு வர. உன்னை அடக்கறதுக்கு ஆள் இல்லைன்னு தைரியத்துல ஆடிக்கிட்டு இருக்கியா? ஏங்க கொஞ்சம் நில்லுங்க. எங்க போறீங்க? சின்ன தம்பிக்கு. அதுக்கு நீங்க போய் சமாதான கொடி பறக்க விட போறீங்களா? நீங்க சொன்னா அவங்க கேட்டுருவாங்களா? கம்முன்னு வேடிக்கை மட்டும் பாருங்க. ஓவரா பாசத்தை காட்டுறேன்னு காமெடி பீஸா ஆயிராதீங்க. மாப்பிள இப்ப வீட்டுக்குள்ள போனோம் பெரிய பஞ்சாயத்து ஆயிரும். வா போலாம். சரியா? நில்லுங்கிறல்ல. அம்மா என் மேல எந்த தப்பும் இல்லம்மா. அவங்க தாம்மா தப்பு பண்ணாங்க. நீங்க என்ன கண்டிக்கிறீங்க? ஓஹோ, எதிர்த்து வேற பேச ஆரம்பிச்சிட்டியா? அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா. நீங்க விஷத்தை குடிக்க சொன்னா கூட நான் குடிப்பேம்மா. இத மட்டும் பேசு, ஆனா யாருக்கும் அடங்காத. என்னம்மா நான் அடங்காம போயிட்டேன்? நீங்க எது சொன்னாலும் நான் கேக்குறேம்மா. அப்படின்னா நீ செஞ்ச தப்புக்கு இன்னைக்கு பூரா ஒத்த கால்ல நில்றா. நில்றான்னு சொல்றேன்ல. சரிம்மா. இங்க பார், அவனுக்கு கொடுத்திருக்கிறது தண்டனை. யாரும் குடிக்கிறதுக்கு ஒரு சொட்டு தண்ணி கூட கொடுக்க கூடாது. அதையும் மீறி அண்ணங்கிற பாசத்துல எதையாச்சும் கொடுக்கணும்னு நினைச்ச, அப்புறம் உனக்கும் அதே தண்டனை தான். புரிஞ்சுதா? சரி பெரியம்மா. எங்க உன் அப்பாவு? மதினி இதோ வந்துட்டேன். மதினி. சாந்தி வா, மதினி கூப்பிடுறாங்க. சீக்கிரமா வாங்க, சந்தைக்கு நேரமாச்சு. அவங்க கூப்பிட்டா போயிருவீங்களா? நீங்க எழுதியா கொடுத்துருக்கீங்க? ஏய் வாடி, எதுவும் பேசாத வா. எப்பதான் நீங்க திருந்த போறீங்களோ எனக்கு தெரியல. அடுத்த வாரம் நிறைய ஆர்டர் இருக்கு. பையெல்லாம் சேர்த்து எடுத்துக்கிட்டீங்களே? எடுத்துட்டோம் மதினி. சரி வாங்க போலாம். வாங்கன்னு சொன்னல. இந்த மதினி வந்துட்டோம். அண்ணே, பெரியம்மா போயிட்டாங்க. நான் போய் சாப்பாடு எடுத்துட்டு வரேன். நில்லு, எனக்கு எதுவும் வேண்டாம். அண்ணே, பெரியம்மா போயிட்டாங்கண்ணே. வரத்துக்குள்ள ஒரு வாய் சாப்பிட்டுட்டு. திருட்டுத்தனமா என்னை சாப்பிட சொல்றியா? அம்மா வந்து சாப்பிடுன்னு சொல்லாம நான் எதுவும் சாப்பிட மாட்டேன். நான் சொன்னா எங்க கேட்க போற? நீ தான் அம்மா பிள்ளையாச்சே. என்னங்க காஃபி? எமோய், என்னம்மா எல்லாம் ஒரே அமைதியா இருக்கீங்க? நம்ம இருக்கிற இடம் கலவரமா தான் இருக்கணும். நீ ஆரம்பிச்சு விட்டுரு, நமக்கு டைம் பாஸ் ஆகணும்ல. அவ்வளவுதானே. பிரபா, நந்தினி எங்க? இன்னும் எந்திரிக்கலையா? இது என்ன புதுசா? அவ எப்போதும் 10 மணிக்கு தானே எந்திரிப்பா. அதுவும் இல்லாம அவ பாவம், நேத்து வேற மலையில செம்ம ஆட்டம். அதுக்குள்ள அவ எப்படி எந்திரிக்க முடியும்? ஹலோ மேடம், நீங்க சீக்கிரமா எந்திரிச்சிட்டீங்கன்னு ஆடாதீங்க. கொஞ்சம் ஷட் அப் பண்ணுங்க. அவகிட்ட சொல்லி வைங்க, தேவையில்லாம பேசுறா. அவ என்ன தேவையில்லாம பேசுனா? அவ உண்மையதானே சொல்றா. கிழிச்சா. இங்க பார் பிரபா, நானும் உன் மக வயசை கடந்து வந்தவதான். அதுக்கு என்ன இப்போ? இந்த வயசுல எல்லா பொண்ணுங்களும் ஆடி பாடி சந்தோஷமா இருக்கிறது சகஜம்தான். சரி பிரபா, அவங்க என்ன சொல்ல வராங்கன்னு கேளு. கேக்குறேன், கேட்டுக்கிட்டு தானே இருக்கேன். ஆனா அதுக்கு ஒரு எல்லை உண்டு. நந்தினி அதெல்லாம் தாண்டி போய்கிட்டு இருக்கா. இன்னைக்கு எவ்வளவு முக்கியமான நாள். அவளை பொண்ணு பார்த்து உறுதி பண்றதுக்காக மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வர போறாங்க. அதுக்கு நீயா அடிச்சுக்கிற? அவளே ஃபீல் பண்ணல. பிரபா, அந்த காலத்துல நாங்கெல்லாம் என்ன பிச்சை எடுத்தீங்களா? வீட்டு வாசல கூட நாங்க தாண்டினது கிடையாது. ஆனா உன் பொண்ணு என்னடானா நடுராத்திரியில யாருக்கும் தெரியாம வெளியில போய் மலையில நனைஞ்சு ஆட்டம் போட்டுக்கிட்டு வரா. இதையா என்கிட்ட சொல்றீங்க? உங்க தம்பி இங்க தானே இருக்காரு, அவரை பார்த்து சொல்லுங்க. எப்ப பார்த்தாலும் எல்லாரும் என்னையவே குறை சொல்றாங்க, வளப்பு சரியில்லை வளப்பு சரியில்லைன்னு.
அவ பண்ற தப்புக்கெல்லாம் எல்லார்கிட்டயும் நான் தான் பேச்சு வாங்க வேண்டியதா இருக்கு. என்னங்க கேக்குறாங்கல்ல, பதில் சொல்ல வேண்டியதானே? நந்தினி விஷயத்துல யார் என்ன சொன்னாலும் நான் கேட்க மாட்டேன், புரியுதா? அவ என்னோட மக, அவ சந்தோஷமா இருக்கணும், அதுதான் எனக்கு முக்கியம். அது எப்படி விடுவோம்? அவ சந்தோஷமா இருந்துருவாளா? இருந்தாலும் நாங்க விட மாட்டோம்ல. அவ இஷ்டப்படி இருக்கட்டும், யாரும் எதுவும் கேட்க கூடாது. நல்லா இருக்குங்க நீங்க பேசுறது. யாரும் எதுவும் கேட்க கூடாது. அளவுக்கு அதிகமா நீங்க கொடுக்கற செல்லம் எங்க கொண்டு போய் விட போகுதுன்னு எனக்கு தெரியல. எங்கேயும் கொண்டு போகாது, அவ நல்லாதான் இருப்பா. போயிருச்சுன்னா உன்னை பொளந்துருவேன். மலரே, பெரியப்பாவுக்கு குடிக்க கொஞ்சம் தண்ணி கொண்டு வாமா. எடுத்துட்டு வரேன் பெரியப்பா. ஏண்டா சின்ன தம்பி, இது என்ன புதுவிதமான ஆசனமா இருக்கு? ஒத்த கால்ல நிக்கிற. இந்த மாதிரி ஆசனம் நான் உனக்கு சொல்லி தரலையே. பெரியப்பா நீங்க வேற காமெடி பண்ணாதீங்க. இது அண்ணனுக்கு பெரியம்மா கொடுத்த தண்டனை. தண்டனையா? ஆமா பெரியப்பா, பெரியம்மா தான் அண்ணனை ஒத்த கால்ல இப்படி நிக்க சொன்னுச்சு. உங்க பெரியம்மாவுக்கு கொஞ்சம் கூட மூளை இல்ல? தோல் மேல வளர்ந்த பிள்ளைக்கு இப்படியா தண்டனை கொடுப்பாங்க? இவன் பாவம் அப்பாவி பிள்ளை தானே என்ன நினைச்சு இவனுக்கு தண்டனை கொடுத்துக்கிட்டு இருக்கா. ச்சே. டேய் சின்ன தம்பி, காலை கீழே இருக்கடா. ரொம்ப நேரம் இப்படியே நின்னா உன் கால் வலிக்கும்டா. காலை கீழே இருக்குடா. இல்லப்பா, அம்மா வந்து சொல்லாம நான் காலை கீழே இறக்க மாட்டேன். எவ்வளவு நேரம் ஆனாலும் சரி நான் இப்படியே நிப்பேன். அம்மா வர வரைக்கும். அம்மா வந்து சொல்லட்டும், அப்புறம் நான் காலை கீழே இறக்குறேன். ஓ சரிப்பா, நீ உன் அம்மா பேச்சியே கேளு. நீ காலை கீழே இறக்க வேணாம். ஆனா உங்க அம்மா வர வரைக்கும் உன் காலை என் தோள் மேல வச்சுக்கோ. அப்பா, பெரியப்பா அப்பா, அப்பா என்ன இது? அப்பா என்ன காரியம் பண்றீங்கப்பா? பரவாயில்லப்பா. குழந்தையா இருக்கும்போது உன்னை நெஞ்சில சுமந்த வேண்டா. இப்ப தோல்ல சுமக்கறனால என்ன குத்தமாக போகுது? தயவு செஞ்சு என் காலை விடுங்கப்பா. என் குரு, என் தெய்வம், என் வாழ்க்கைக்கு வழிகாட்டி எல்லாமே நீங்க தான்ப்பா. தயவு செஞ்சு நான் சொல்றத கேளுங்கப்பா. உங்க மேல என் காலை வச்சு என்ன மேலும் மேலும் பாவத்துக்கு ஆளாக்காதீங்கப்பா. அப்பா சொல்றத கேளுங்கப்பா, உங்களை கும்பிடுறேன்ப்பா. தயவு செஞ்சு என் காலை விட்டுருங்கப்பா. அப்போ நான் சொல்றத நீ கேட்க மாட்ட. சரி, நீ உங்க அம்மா பேச்சே கேளு. அம்மா சொல்றத தானே கேட்ப. அப்பா உனக்கு பொருட்டு இல்லையே. பெரியப்பா, அண்ணன் இன்னும் சாப்பிடல பெரியப்பா. என்னது, இன்னும் சாப்பிடலையா? ஆமா பெரியப்பா, இன்னும் காலையில இருந்து அண்ணன் சாப்பிடவே இல்ல. சத்தியமா உங்க பெரியம்மாவுக்கு பைத்தியம் தான் பிடிச்சிருக்கு. சரி, போய் அண்ணனுக்கு சாப்பாடு எடுத்துட்டு வா போ. பெரியம்மா அண்ணனை சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு போயிருக்காங்க. அதையும் மீறி சாப்பாடு கொடுத்தா வீணா வீட்டுல சண்டை தான் வரும் பெரியப்பா. இப்ப நீ போய் சாப்பாடு எடுத்துட்டு வரியா இல்ல நான் சாப்பாடு எடுத்துட்டு வரட்டுமா? இல்லைங்க பெரியப்பா, நானே போய் எடுத்துட்டு வரேன். போ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக், சப்ஸ்கிரைப், ஷேர் பண்ணிட்டு போங்க.